இங்கே வந்து ஒரு சாமி படமும் அடிச்சு கொடுத்துருக்கோம். சீட் அடிச்சு அதில் காடி எடுத்து சாமி படமும் அடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற ரேக்கில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இந்த செக்ஷன் மட்டும் அவங்க ஃபேன்சி போதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த எல்லில் வந்து ஒரே ரேக் இது. அதை வந்து இந்த சைடு ஃபேன்சி, இந்த சைடுலேருந்து அப்படியே ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளை நம்பி ஒர்க் கொடுக்கலாமா? கண்டிப்பாக 100% ஒர்க் கொடுக்கலாம். ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கலாம். எப்படி ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்குது, நினச்ச அளவுக்கு இருக்குது அவருக்கு. நாங்கள் நினச்சதை விட சூப்பராகவே இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன சப்செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி தாண்டி ஆலியார் ரோட்டில் கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா மாமரத்தைப்பட்டியில் ஒரு ஜவுளி அண்ட் ஃபேன்சி ஷாப் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். 20 அடி டிஸ்பிளே இருக்குது. அது ஃபுல்லாமே கவர் பண்ணி சூப்பராக 10க்கு 20 கடை ஆஸ் கிரானைட் அண்ட் ஒயிட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். என்னென்ன செட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 20 அடி இருக்குது. அந்த பில்லர் எல்லாமே சேர்த்தி அந்த சைடு ஒரு செட்ரு, இந்த சைடு ஒரு செட்ரு. அதை 2 டிஸ்பிளேவை போட்டு ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு பில்லர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே, இங்கே பெரிய டிஸ்பிளேவை போட்டு இங்கே வந்து நம்ம பவுடர் கோட்டிங்லேயே கொடுத்து ஓப்பன் டோர் போட்டிருக்கோம். பாருங்கள் ஃபுல் டிஸ்பிளே பாருங்கள். வெளியிருந்து ஃபுல் வியூக்கு தெரியும், வெளியிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் என்ன பொருள் வச்சாலும் அப்படியே வெளியே தெரியும், ஃபுல் டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ இந்த டோர் வந்து டோர் க்ளோஸர் போட்டு தான் மாட்டியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கு பார்த்துக்குங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்கோம். 10 இன்ச்சு டெப்த்து போட்டு இங்கே மட்டும் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் டிஸ்பிளே ரேக்கில். பாருங்கள் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டிஸ்பிளே. சின்ன, அதாவது அகலம் பெருசு, நீளம் சின்னது தான். 20க்கு 10 கடை. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 அடிக்கு சீட் அடித்து கொடுத்துருக்கோங்க. இவங்க கேஸ் பாக்ஸ் இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ஃபஸ்ட் 4 அடிக்கு சீட் அடித்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 அடிக்கு வந்து நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி வுட்லேயே போகுதுன்னு இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் வைஸாகவும் கேட்டிருக்காங்க, அதனால சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபேன்சி ஐட்டம் வைக்கிற மாதிரி ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எல்லாமே நம்ம டபுள் காடி தான் போடுவோம், 5mm 6mm கிளாஸ் தான் போடுவோம். குவாலிட்டியாக பக்காவாக பண்ணி கொடுப்போம். இங்கே வந்து ஒரு சாமி படமும் அடிச்சு கொடுத்துருக்கோம். சீட் அடித்து அதில் காடி எடுத்து சாமி படமும் அடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற ரேக்கில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இந்த செக்ஷன் மட்டும் அவங்க ஃபேன்சி போதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த எல்லில் வந்து ஒரே ரேக் இது. அதை வந்து இந்த சைடு ஃபேன்சி, இந்த சைடுலேருந்து அப்படியே ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மேலேயும் ஸ்லைடிங், கீழே ஸ்லைடிங் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.25 அடி ரேக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே 7 அடி ஹைட் தான் போட்டிருக்கோம். என்ன காரணம்னா இங்கே லாஃப்ட் இருக்குது 82 இன்ச்சு, அது ஒரே ஈவெண்ட்லேயே இருக்கணுங்கிறதுக்காக போட்டு பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே ரேக்கு 82 இன்ச்சு போட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம், கேப் வெளியே தெரியாத அளவுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 28க்கு 34 ரேக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 6 அடி ரேக்கு, ஒரு 4 அடி ரேக் போட்டிருக்கோம். பாருங்கள், அதாவது தனித்தனி ரேக்ஸ் எல்லாமே நம்ம எல்லா வீடியோன்னு சொல்கிற மாதிரி தான். இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எப்படி வேணுமோ, இந்த சைட்டுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நைட்டில் மாட்டி கொடுத்துருவோம். நேற்று நைட்டு 1 மணிக்கு என்னமோ வந்தோம், இப்போ முடிச்சிட்டோம், 7-8 மணி ஆச்சு. பாருங்கள் எல்லாம் தனித்தனி ரேக்ஸ் நமக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பார்டர்லாம் லுக்ஸுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெடிமேடு ஒர்க்கு மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஒர்க்கு. நீங்கள் இங்கே வச்சு ஆசாரி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்கும் நம்ம ஒர்க்கு. இது டோட்டல் 3 ரேக். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ரேக்ஸாக தெரியும், ஒரே ஈவனாக இருக்கும், எதுவுமே அன்ஈவனாக இருக்காது. அது வந்து பார்டர் வச்சு நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணது எல்லாமே, எதுவுமே இங்கே அங்கேயே செஞ்சு ஏதாவது எப்படி சொல்கிறது, எதுவுமே தனித்தனி இது கிடையாது. நம்ம ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கழட்ட முடியாமல் எல்லாம் தனித்தனி பார்ட்ஸும் இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணது தான். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 3 அடி டோர் விட்ருக்காங்க. பின்னாடி தான் அவங்க வீடு, ஓன் ஷாப்னால இது டோர் அவங்க வெளியே போயிட்டு வரக்கா இந்த டோரு. அடுத்து இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி 1.5 அடி ரேக்காக போட்டிருக்கோம். பாருங்கள், அதாவது எல்லாம் அப்படி ஈவனாக இருக்குது. 1.25 இருக்குது தெரியாது, 1.5 அடி இருக்குது டிஃப்ரென்ஸ் தெரியாது, அங்கே 3/4 அடி இருக்குது டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து மட்டும் ஒரு 69, ஒரு 3க்கு 2, 2.5க்கு 2 ரேக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து 1.5 அடி ரேக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது 82 இன்ச் ஹைட்டு தான். இங்கே தான் நான் அந்த ஸ்லைடிங் டோர் டிஸ்பிளே இங்கே கேட்டிருக்கேன். பாருங்கள், அங்கே கேட்டிருந்தாங்க, அங்கே போட்டிருக்கேன். மற்றபடி இவ்வளோ தான் ரேக்ஸு. ஒரு சின்ன கடை தான், அதாவது அகலம் பெருசு, நீளம் வந்து 10 அடி தான் இருக்குது, 10க்கு 20 கடை. அதில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே ரேக் பில்லரில் போக பாருங்கள், டிஸ்பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. கவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 அடி கவுண்ட்ரு அவங்க சிஸ்டம் வச்சு கேஷ் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி.
அதுக்கப்புறம் ஒரு 4 அடி கவுண்ட்ரு போட்டு கொடுத்துருக்கு. இது வந்து ஃபேன் சைட்டஸ் வைக்கிற மாதிரி. அது 3 அடி, இது 4 அடி, சாரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பன் டோர் அவங்க உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு 2 அடி. அதுக்கப்புறம் ஒரு 80 இன்ச்சில் போட்டிருக்கோம். 7 அடிக்கு 4 இன்ச்சு 7 அடி கவுண்ட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓப்பன், அதுக்கப்புறம் இங்கே 80 இன்ச்சு போட்டிருக்கு. இது 84, இது 80. இது துணி வைக்கிற மாதிரி. ஸோ இந்த கடை வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட், ஆஷ் கலர் அண்ட் ஒயிட் கலர் போட்டு கொடுத்துருக்கோம். லுக் வைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒர்க்கை பற்றி தெரியும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். இது எல்லாமே அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வரும்போது பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிற பில்டிங்கை நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி அளவெடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிஃபோர் வீடியோ இருந்துச்சு, நான் முன்னாடி வேணால் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், பக்காவாக இருக்கும். இந்த கவுண்டர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் முதலுக்கும் நம்ம போட்டு கொடுப்போம். பாருங்கள், இதுமாதிரி டிசைன் முதல் கொண்டு போட்டு கொடுத்துருவோம். ஒரு நைட்டில் முடிச்சு கொடுத்துருவோம். ஒர்க்கு வந்து இழுக்கிறதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எங்கேருந்து கூப்பிட்டாலும் எவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டாலும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதே மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள், சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்க. உங்களை நம்பி தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய சப்போர்ட்ஸும் பண்ணுறீங்க, எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ துணிக்கடை, ஃபேன்சி கடை, எல்லா கடைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பேசுகிற வீடியோ நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இவங்க தான் நம்ம கஸ்டமரு. நம்மளை இவங்க யூடியூப் பார்த்தா கூப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எப்படி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நம்ம அவங்களையும் சொல்ல வச்சிடலாம். அக்கா சொல்லுங்கள், நம்ம இருக்குது இப்படி உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு, அதை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணியும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு இவங்க ஒர்க்கில். நீ எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் இவங்கள தான் கால் பண்ணலான்னு. ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா. நிறைய ஊர்லேயும் நம்மளை கூப்பிட்றாங்க. அதாவது இப்போ நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தான், ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்லேருந்து கூப்பிட்றாங்க. நம்மளை நம்பி ஒர்க் கொடுக்கலாமா? கண்டிப்பாக 100% ஒர்க் கொடுக்கலாம். ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கலாம். எப்படி ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்குது, நினச்ச அளவுக்கு இருக்கு அவருக்கு. நாங்கள் நினச்சதை விட சூப்பராகவே இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இது இப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் சொன்னாங்க. அந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் நாங்களும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குல்ல? எல்லாமே கண்டிப்பாக 100% ஃபுல்ஃபில்டாக இருக்குது. நீங்கள் நம்பி பண்ணலாம் உங்களை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யாராச்சும் நம்மளுக்கு கேட்டால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம். நீங்களும் அடுத்து பெரிய கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம பெருசாகும்போது கண்டிப்பாக உங்களை தான் கால் பண்ணுவோம். பொள்ளாச்சி சைட்லேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாமரத்துப்பட்டி ஜங்ஷன் கிட்டே தான் இவங்க கடை. நீங்கள் நேர்லேயே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒர்க்கு. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடான ஒர்க் வேணும்னா ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து கூப்பிட்டாலும் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் சூப்பராக பண்ணி கொடுத்தலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.